அடே துரோகி துரோகி, ஏ பெருமாளே திருமாலே, என்னோட உன்னதமான பதிவிரதா தன்மையை கெடுத்து உன் கல் மனசுனால என் புருஷனையும் கொல்ல வச்சுட்ட, நீ கல்லா போ அப்படின்னு பிருந்த சாபம் கொடுத்தான். யாருக்கு? மகாவிஷ்ணு. இதனடா புது கதையா இருக்கு, போய் பார்ப்போமா? ஏதோ ஒரு யுகத்துல ரொம்ப முன்னாடி ஜலந்தரன் ஒரு அசுரன் இருந்தான். ஆஜானு பாகுவா. அவனை பார்க்கறதுக்கே பயம் வரும், அவ்வளோ பெரிய சரீரம். அவனுக்கு பிருந்தைன்னு ஒரு பொண்டாட்டி, பதிவிரதான பதிவிரதா. புருஷனையே பகவானா நினைச்சுட்டு அவனுக்கு அத்தனை பத்தி சேவைப்படுவாங்க. இந்த வாழ்க்கை இப்படி ஓடிட்டு இருக்கிற போது இந்த ஜலந்தரனுக்கு ஒரு ஆசை, நம்ம சாகவே கூடாது, சாகா வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா தபஸ் பண்றான். பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்றான். பிரம்மா வரார், உனக்கு என்னப்பா வேணுங்கிறாரு. நான் சாகவே கூடாது, எனக்கு அந்த மாதிரி வரம் வேணுங்கிறான். இந்த பாரு, சாகா வரமெல்லாம் என்னால் தர முடியாது, பட் உன் பொண்டாட்டியை வச்சுன்னு உனக்கு ஒரு வரம் தரேன். உன் பொண்டாட்டி பதிவிரதான பதிவிரதா. அவளோட பதிவிரதா தன்மைக்கு என்னைக்காவது களங்கம் வந்துடுத்துனா உனக்கு சாவு வரும். இதுதான் என்னால் பண்ண முடியுங்கிறார். அவனுக்கு தன் பொண்டாட்டி மேலே அவ்வளோ நம்பிக்கை. நம்ம பதிவிரதா, நம்ம பொண்டாட்டி, அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, நம்ம சாக மாட்டோம். அடித்தான், சுற்றி இருக்கிற வாழெல்லாம் அடிக்கிறான், வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அடிக்கிறான், கீழே பாதாள லோகத்துக்கு போய் அடிக்கிறான், மேலோகத்தில் போய் அடிக்கிறான், தேவலோகம், அந்த லோகம், இந்த லோகம், எல்லா லோகத்திலையும் அடித்து கடைசியாக பரமசிவன்கிட்ட வந்துட்டான். அதாவது இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்குற கதை. கொடுத்த பகவான்கிட்ட சண்டைக்கு போகிறான். மும்மூர்த்திகள்கிட்ட சிவன்கிட்டயே அவன் சண்டைக்கு போயிட்டான். பிரம்மாவோட சக்தி வாய்ந்தவர் சிவன், நம்ம அவனுடைய சண்டை போடுவோம், சிவலோகத்தையும் நம்ம கையில் எடுத்துன்னு சண்டை போட போயிட்டேன். சண்டை நடந்துட்டு இருக்கு, மாசம் வருஷம் யுகம் யுகமாக சண்டை நடந்துட்டு இருக்கு, நிற்கவே மாட்டேங்கிறது. ரெண்டு பேரும் பலசாலிகள். எல்லாரும் தேவர்கள், 33 கோடி தேவர்கள் எல்லாரும் போய் பிரம்மாட்ட போய் காலை விழுந்தா, என்னையாதே நீ ஒரு வரம் கொடுத்த, இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு. சரிவா, எல்லாரும் நம்ம பெருமாள்கிட்ட போகலாம், மகாவிஷ்ணுகிட்ட போகலாங்கிற. எல்லாரும் மகாவிஷ்ணுகிட்ட போகிறான். இடம் கொடுத்தா மடத்தை பிடுங்குற கதை. அது என்னன்னு சொல்கிறேன். எங்கள் ஊர் பேர் அகரமாங்குடி. அகரமாங்குடின்னா ஆக்சுவலி அகரம்னா முதல் மாங்குடி இல்லை, அது ஆக்சுவலி இது தெற்கு மாங்குடி. அது பக்கத்தால் வடக்கு மாங்குடி. பெரிய ஊராக இருந்தது மாங்குடிங்கிறது. ஐயம்பேட்டை கிட்டக்க, மெலட்டூர் கிட்டக்க. அதில் தெற்கு பக்கம் இருக்கிறதுல இந்த சோக்கால்டு பிராமணாலாம் இருந்தா, 2 பேரும் ஐயங்கார் ஐயர் எல்லாரும் இருந்தாங்க. அந்த வடக்கு பக்கத்து